எல்லாருக்கும் வணக்கம். கதை போமா வித் ஆர்ஜி. நம்மளோட சேனலில் திரு ஷிவ் கேரா அவர்களுடைய யூ கேன் வின் புத்தகத்தை தமிழில் 20 நிமிஷமாக ஒரு பார்ட்டாக கேட்டுட்ருக்கோம். வாங்க இன்றைக்கி மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். வெற்றி வெற்றியையும் தோல்வி தோல்வியையும் வளர்க்கின்றன என்ற தொடரில் நிறைய உண்மை இருக்கிறது. விளையாட்டில் ஒரு வெற்றி வீரனின் உணர்வு கீழிறங்கி இருக்கும் போதெல்லாம் ஒரு நல்ல வீரனுக்கு எதிராக அவனை ஒருபோதும் பயிற்சியாளர் விளையாட விட மாட்டார். ஏனென்றால் இன்னொரு முறை அவன் தோல்வியை தழுவிவிட்டால் அவனது சுய கௌரவம் இன்னும் கீழிறங்கி போய்விடும். அவனுக்கு தன்னம்பிக்கையை மீண்டும் கொண்டு வர பயிற்சியாளர் அங்கு ஒரு பலவீனமான எதிரியிடம் விளையாட விடுவார். அந்த வெற்றி அவனது சுய கௌரவத்தை உயர்த்தி விடுகிறது. அடுத்து சிறிது வலுவான எதிரியிடம் மோதவிடுவார்கள். அந்த வெற்றி அவனது தன்னம்பிக்கையை மேலும் வளர்த்துவிடும். இறுதி சவாலை சந்திக்க வெற்றி வீரன் தயாராகும் நாள் வரும் வரை இப்படியே நடக்கும். ஒவ்வொரு வெற்றியின் போதும் தன்னம்பிக்கை உயர்கிறது. அடுத்த முறை வெற்றி பெறுவது சுலபமாகிறது. இந்த காரணத்திற்காக எந்த ஒரு நல்ல தலைவரும் சுலபமான பயிற்சிகளைத்தான் குழந்தைகளுக்கு ஆரம்பத்தில் கொடுப்பார். ஒவ்வொரு வெற்றிகரமான முடிவிற்கு பிறகும் குழந்தையின் தன்னம்பிக்கை நிலையும் சுய கௌரவ நிலையும் உயர்கின்றன. குழந்தைகள் ஊக்குவிக்கப்படுவதோடு அவர்களது சுய கௌரவமும் உறுதிப்பட தொடங்கிவிடும். நமது பொறுப்பு என்னவென்றால் தோல்வி எனும் சங்கிலியை உடைக்க உதவி நம்மையும் நம் குழந்தைகளையும் வெற்றி பாதையில் நிறுத்துவதே ஆகும். தவறுதலை தோல்வியோடு குழப்பிக்கொள்வது. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சியில் வெற்றியடைய தவறினால் பெரும்பாலோர் மன சோர்வடைந்து தங்களை தாங்களே தோல்வியாளர்களாக பார்க்க தொடங்கி விடுவார்கள். தவறுவது என்பது தோல்வியாகாது என்பதை இவர்கள் உணரவில்லை. நான் வெற்றியடைய தவறி இருக்கலாம், ஆனால் நான் ஒரு தோல்வியாளன் அல்ல. நான் முட்டாளாக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் நான் ஒரு முட்டாள் அல்ல. பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மேற்பார்வையாளர்களின் யதார்த்தமற்ற எதிர்பார்ப்புகள். ஒரு குழந்தை தனது ரிப்போர்ட்டில் 5 Aக்களுடன் ஒரு Bயுடனும் வீட்டிற்கு வருகின்றது என்று வைத்துக்கொள்வோம். வழக்கமாக அதன் பெற்றோர்கள் கேட்கும் முதல் கேள்வியே ஏன் B என்பதே ஆகும். குழந்தையின் மனதில் ஓடிக்கொண்டிருப்பது என்ன என்று நினைக்கிறீர்கள்? அது Bக்கு முயற்சி செய்ததா, அல்லது அதன் பெற்றோர்கள் B இருந்தாலும் அதனை பாராட்டி ஒரு குறைவான மதிப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? இல்லவே இல்லை. குழந்தை உண்மையில் எதை எதிர்பார்க்கிறது என்றால் 5 Aக்களை பெற்றதற்கான தன்னுடைய முயற்சிகளுக்கு உரிய பாராட்டும் ஊக்கமும் தான். பெற்றோர் குழந்தை வாங்கிய Aக்களை வரவேற்று பாராட்டிவிட்டு பிறகு தாங்கள் குழந்தையிடம் எல்லா பாடத்திலும் A வாங்க வேண்டும் என்ற தங்களது எதிர்பார்ப்புகளை தெரிவிக்கலாம். தேவைப்பட்டால் வழிகாட்டி உதவலாம். நம் தரத்தை நாம் குறைத்து கொண்டால் அடுத்த முறை செயற்பாடுகள் மேலும் கீழிறங்கி விடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. அதேபோல் ஒரு பணியாளர் 100 வேலைகளை சரியாகவும் ஒன்றை தவறாகவும் செய்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். இங்கே அவரது முதலாளி எதை எடுத்து பேசுவார் என்று ஊகியுங்கள் பார்க்கலாம். நல்ல வேலையை ஏற்று பாராட்டுங்கள், ஆனால் உங்களது தரத்தை கீழிறக்கி விடாதீர்கள். கட்டுப்பாடின்மை, லேக் ஆஃப் டிசிப்ளின். கட்டுப்பாடு என்றால் என்ன? ஒருவர் எதை செய்ய விரும்பினாலும் அதை செய்வதற்குரிய சுதந்திரமா, விளைவுகள் பற்றி எண்ணாத சுதந்திரமா, ஒரு பிரச்சனை வந்த பிறகோ அல்லது தவறு செய்த பிறகோ அவற்றை சரி செய்யும் செயல் என்று அர்த்தமாகுமா? இது கட்டாய திணிப்பா? இது துஷ்பிரயோகமா? இது சுதந்திரத்தை பறித்து விடுகிறதா? இதற்கான பதில் மேலே குறிப்பிட்ட எதுவுமே இல்லை. கட்டுப்பாடு என்பது ஒருவர் தனது குழந்தைகளை பெல்ட்டால் அடிப்பது என்று பொருள் இல்லை. அது பைத்தியக்காரத்தனம். கட்டுப்பாடு என்பது அன்போடு கூடிய உறுதிப்பாட்டை குறிக்கும். இது வழிகாட்டியாகும். ஒரு பிரச்சனை வரும் முன்பாக தடுப்பதாகும். பெரிய செயல்பாட்டிற்காக சக்தியை ஒருவழிப்படுத்துவதாகும். கட்டுப்பாடு என்பது நீங்கள் யார் மீது அக்கறை கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு போடும் தடை அல்ல, மாறாக அவர்களின் நன்மைக்காக செய்வதாகும். கட்டுப்பாடு என்பது அன்பின் செயலாகும். சில சமயங்களில் அன்பாக இருப்பதற்காக நீங்கள் அன்பில்லாமல் இருக்க வேண்டும். எல்லா மருந்துமே இனிப்பானவை இல்லை, எல்லா அறுவை சிகிச்சையும் வலுவில்லாதது இல்லை. ஆனால் நாம் அதை ஏற்றுக்கொண்டாக வேண்டும். நாம் இயற்கையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஒட்டக சிவிங்கி என்ற உயரமான விலங்கை பற்றி நாம் எல்லாம் அறிவோம். தாய் ஒட்டக சிவிங்கி நின்றபடியே குட்டி போடும். திடீரென்று அந்த குட்டி தாயின் வயிறு என்ற பஞ்சு மெத்தையிலிருந்து கடினமானதொரு தரையில் விழும். பின் தரையின் மேல் அமரும். அந்த தாய் செய்கின்ற முதல் வேலை அந்த குட்டிக்கு பின்னால் போய் அந்த குட்டியை எட்டி உதைப்பதுதான். உடனே அந்த குட்டி எழுந்து கொள்ளும்.
ஆனால் அதனுடைய கால்கள் பலவீனமாக இருக்கும். வெளவெளவென்று நடுங்கும். எனவே குட்டி விழுந்துவிடும். அந்த தாய் மறுபடியும் பின்னால் போய் மீண்டும் அதற்கு ஒரு உதை கொடுக்கும். அந்த குட்டி மீண்டும் விழும். ஆனால் மீண்டும் அமர்ந்து கொள்ளும். அந்த தாய் அந்த குட்டி தனது கால்களில் எழுந்து நின்று நகரத் தொடங்கும் வரை உதைத்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் அந்த குட்டிக்கு அந்த காட்டில் உயிர் வாழ தேவையான ஒரே வாய்ப்பு தனது கால்களில் நிற்பதே என்று அந்த தாய்க்கு தெரியும். இல்லாவிட்டால் அவை காட்டு பூனைகளால் தின்னப்பட்டு வெறும் மாமிசமாகிவிடும். இது ஒரு அன்பின் செயலா? இதுவே நான் உங்களிடம் கேட்கும் கேள்வியாகும். ஆமாம் என்று அடித்து சொல்லுங்கள். அன்பான கட்டுப்பாடான சூழலில் வளர்க்கப்பட்ட குழந்தையை தங்களது பெற்றோர்களுக்கு மரியாதை தருவார்கள். மேலும் சட்டத்தை மதிக்கும் குடிமக்கள் ஆவார்கள். இதற்கு நேர்மாறானதும் உண்மையாகும். ஒவ்வொரு குடும்பத்திலும் கட்டுப்பாட்டை பழக்கினால் இளம் குற்றவாளிகளை 95% குறைத்து விடலாம். ஜே. எட்கர் ஹோவர். ஒரு செய்தியை வலியுறுத்துவதால் தற்காலிகமாக குழந்தைகளுக்கு வெறுப்பு ஏற்படுமே என்று நல்ல பெற்றோர்கள் பயப்படுவதில்லை. கட்டுப்பாடு சுதந்திரத்தை தருகிறது. ஒரு பெட்டி நிறைய சாக்லேட்டை ஒரு குழந்தை சாப்பிட அனுமதித்தால் அது நோய்வாய்ப்பட்டுவிடும். அதே சமயத்தில் ஒரு நாளைக்கு 1 அல்லது 2 சாக்லேட்டுகளை சாப்பிடுகிற கட்டுப்பாடு நெடுங்காலத்திற்கான மகிழ்ச்சியான அனுபவமாக ஆகிவிடும். விளைவுகள் எப்படி இருந்தாலும் நாம் நினைப்பதெல்லாம் செய்ய நினைப்பது நமது இயல்புணர்ச்சியாகும். நமது ஆசைகளை முழுவதுமாக அனுபவிப்பதால் கிடைக்கக்கூடியதல்ல சுதந்திரம். ஆனால் ஆசையை கட்டுப்படுத்துவதால் கிடைப்பதுதான் சுதந்திரம். எபிக்டெடார். விரும்பிய காரியங்களை செய்வதுதான் சுதந்திரம் என்று ஒரு தவறான எண்ணம் இருக்கிறது. ஆசைப்படுவதையெல்லாம் ஒருவர் எப்போதும் அடைய முடிவதில்லை. பல வேளைகளில் நல்ல மதிப்புகளின் நன்மைகளையும் கட்டுப்பாட்டின் நன்மைகளையும் புரிந்து கொள்வது அவ்வளவு சுலபமானதல்ல. வேறு வழியில் செய்தால் இது மிகவும் லாபகரமாகவும் சந்தோஷப்படக்கூடியதாகவும் சௌகரியமாகவும் இருக்கலாம் என்று கூட தோன்றலாம். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் எண்ணற்ற சந்தர்ப்பங்களில் எப்படி கட்டுப்பாடின்மை மக்களை வெற்றி பெற முடியாமல் செய்திருக்கிறது என்பதை பார்த்து உணர்வதே ஆகும். நாம் எது நம்மை கீழ் நோக்கி இழுக்கிறது என்று எண்ணுகிறோமோ அதுவே நம்மை உயர்த்திவிடும். இதுவே கட்டுப்பாடாகும். ஒரு சிறுவன் தன் தந்தையோடு சேர்ந்து பட்டம் விட்டு கொண்டிருந்தான். தன் தந்தையிடம் பட்டத்தை எது உயரமாக பறக்க செய்கிறது என்று கேட்டான். கயிறு என்று தந்தை பதிலளித்தார். அப்பா, இந்த கயிறு தானே இந்த பட்டத்தை கீழ் நோக்கி இழுக்கிறது என்று சிறுவன் சொன்னான். தந்தையோ தனது மகனிடம் அந்த கயிற்றை அறுத்தபடியே அங்கே என்ன நடக்கிறது என்று பார்க்க சொன்னார். அந்த பட்டத்திற்கு என்னவாயிற்று என்று ஊகியுங்கள் பார்க்கலாம். இது கீழே விழுந்தது. வாழ்க்கையிலும் இதுவே உண்மை அல்லவா? சில சமயங்களில் எந்த விஷயங்கள் நம்மை கீழ் இறக்குகின்றன என்று நினைக்கிறோமோ அவையே நாம் பறக்க உதவுகின்றன. இதுவே கட்டுப்பாடு என்பதாகும். நான் சுதந்திரமாக இருக்க விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு பி ஃப்ரீ. நான் சுதந்திரமாக இருக்க விரும்புகிறேன் என்ற இந்த தொடரை நாம் எப்போதுமே கேட்கிறோம். ரயில் வண்டியை அதனுடைய பாதையிலிருந்து விலக்கிவிட்டால் அதுவும் சுதந்திரம்தான். ஆனால் அது எங்கே போகும்? ஒவ்வொருவரும் தங்களுக்குள் தாங்களே சொந்த சாலை விதிகளை வைத்துக்கொண்டு சாலையில் கண்டபடி வண்டியை ஓட்டினால் அதை நீங்கள் சுதந்திரம் என்பீர்களா அல்லது குழப்பம் என்பீர்களா? இங்கே இல்லாதது என்னவென்றால் கட்டுப்பாடுதான். சாலை விதிகளை சரியாக கடைபிடிப்பதால் நாம் உண்மையிலேயே சுதந்திரத்தை அனுபவிக்கிறோம், இல்லையா? இது அன்போடு கூடிய உறுதியாகும். எனது கருத்தரங்கில் பல பங்கேற்பாளர்களிடம் கீழ்வரும் கேள்வியை நான் கேட்டிருக்கிறேன். உங்களது குழந்தைக்கு மிக அதிகமான ஜுரம் இருந்து டாக்டரிடம் உங்கள் குழந்தை போக விரும்பவில்லை என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஒருவர் விடாமல் குழந்தை வர மறுத்தாலும் கூட மருத்துவ உதவியை நாடுவோம் என்றே பதில் சொல்லியிருக்கிறார்கள். ஒருவர் விடாமல், ஏனென்றால் அது குழந்தையின் நலனிற்காகத்தான். பெற்றோராக இருப்பது குழந்தைகளிடம் நல்ல பெயர் எடுக்கும் போட்டி ஒன்றும் இல்லை. ஒருவனை திருட்டு குற்றத்திற்காக சிறையில் அடைக்கும்படி தீர்ப்பு வழங்கினார் ஒரு நீதிபதி. அப்போது அவர் அவனிடம் ஏதாவது சொல்ல வேண்டியது இருந்தால் சொல்லும்படி கேட்டார். அவன், ஆமாம் பெருமதிப்பிற்குரிய நீதிபதி அவர்களே, தயவு செய்து என் பெற்றோர்களையும் சிறையில் அடையுங்கள் என்று சொன்னான். நீதிபதி ஏன் என்று கேட்டார். அந்த கைதி, நான் சிறுவனாக இருந்தபோது பள்ளியில் இருந்து ஒரு பென்சிலை திருடினேன். இதனை என் பெற்றோர் அறிந்திருந்தாலும் அது பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. பிறகு நான் ஒரு பேனா திருடினேன். அவர்கள் இதனை அறிந்திருந்தாலும் கண்டுகொள்ளவில்லை. பள்ளியில் இருந்தும் அக்கம் பக்கத்தில் இருந்தும் தொடர்ந்து பல பொருட்களை திருடி அதுவே முடிவில் ஒரு பைத்தியமாக ஆகிவிட்டது. அவர்கள் அதையெல்லாம் அறிந்திருந்தும் ஒருபோதும் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. யாராவது சிறைசாலையில் என்னுடன் இருக்க வேண்டும் என்றால் அது அவர்கள்தான் என்று பதிலளித்தான். அவன் சொன்னது சரிதான். தங்களது பொறுப்புகளை ஆற்றாத அவனது பெற்றோர்களும் கண்டனத்துக்கு உரியவர்களே.
இருந்தாலும் அவன் தனது குற்றத்திலிருந்து விலகிவிட முடியாது. ஆனால் வழிகாட்டுதல் இல்லாத வாய்ப்புகள் அழிவில் முடியும். முழுமையான மன ரீதியான உடல் ரீதியான தயார் நிலை என்பது தியாகம் மற்றும் சுய கட்டுப்பாட்டின் விளைவாகும். பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளுடன் பொருளுள்ள உரையாடலில் வாரம் ஒன்றிற்கு சராசரி 15 நிமிடங்கள் தான் செலவழிக்கின்றனர். அந்த குழந்தைகள் தங்கள் சகாக்களிடமிருந்தும் தொலைக்காட்சிகளிலிருந்தும் தான் மற்ற குணங்களை பெறுகின்றனர். ஜேர்னல் ஆஃப் த அமெரிக்கன் ஃபேமிலி அசோசியேஷன். கட்டுப்பாடு இல்லாமல் ஒரு கேப்டன் திறனுடன் கப்பலை ஓட்ட முடியுமா? ஒரு விளையாட்டு வீரன் கட்டுப்பாடு இல்லாமல் ஆட்டத்தை வெல்ல முடியுமா? ஒரு வயலின் வித்வான் இசை நிகழ்ச்சியில் நன்றாக வாசிக்க முடியுமா என்று உங்களுக்குள் கேட்டுக்கொள்ளுங்கள். நிச்சயமாக முடியாது என்பதே பதிலாகும். பிறகு சொந்த நடத்தையையும் அல்லது தரத்தையும் தீர்மானிக்கிற விஷயங்களில் இந்த கட்டுப்பாடு தேவைதானா என்ற கேள்வியை நாம் ஏன் கேட்க வேண்டும்? இது நிச்சயமாக தேவைதான். ஒன்று நல்லதாக தோன்றினால் உடனே செய்துவிடு என்பதே இன்றைய தத்துவமாகும். எனது குழந்தைகள் சந்தோஷமாக இருக்கின்ற வரை அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை, அதுதான் எங்களுக்கும் வேண்டும் என்று அப்பாவித்தனமாக பெற்றோர்கள் சொல்வதை கேட்டிருக்கிறேன். நான் அவர்களை சந்தோஷப்படுத்துவது எது என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறேன். தெருவில் போகின்ற மக்களை அடித்து உதைத்து அவர்களது பொருட்களை எடுத்து போவதுதான் அவர்களை சந்தோஷப்பட செய்யும் என்றால் அதற்கு முறைகேடு என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. சந்தோஷம் எப்படி முக்கியமானதோ அது போன்றே நாம் நமது சந்தோஷத்தை எங்கிருந்து எப்படி பெறுகிறோம் என்பதும் முக்கியமாகும். இது நமது மதிப்புகள், கட்டுப்பாடு, பொறுப்பு ஆகியவற்றின் பலனாகும். நீங்கள் விரும்புவதை செய்யுங்கள் என்பதை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இதற்கு நேர்மாறானதும் உண்மையாகும். நீங்கள் செய்வதை விரும்புங்கள். பல வேளைகளில் நாம் விரும்புகிறோமோ இல்லையோ செய்யப்பட வேண்டியவற்றை செய்தாக வேண்டியிருக்கிறது. நாள் முழுவதும் வேலை செய்துவிட்டு வீடு திரும்பும் ஒரு தாய் வீட்டு வேலைகளையும் முடித்து குழந்தைகளையும் கவனித்துவிட்டு சோர்வுற்று தூங்க செல்கிறாள். நடு இரவில் குழந்தை அழுகிறது. தாய் எழுந்து கொள்வதற்கு விரும்புவாளா? விரும்பாவிட்டாலும் எப்படியாவது எழுந்து விடுவாள். ஏன்? அது கீழ் வரும் 3 காரணங்களுக்காகத்தான். அன்பு, கடமை, பொறுப்பு. நாம் வெறும் உணர்ச்சிகளோடு மட்டும் வாழ்க்கையை வாழ்ந்துவிட முடியாது. நமக்கு எந்த வயதாக இருந்தாலும் நாம் கட்டுப்பாட்டை சேர்த்து கொள்ள வேண்டும். வாழ்வில் வெற்றி பெறுவது என்பது நாம் என்ன செய்ய விரும்புகிறோமோ அதற்கு பலியாகி விடாமல் நாம் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யும் போது ஏற்படுவது. இதற்கு கட்டுப்பாடு அவசியம் வேண்டும். பெற்றோர்களாலும் ஆசிரியர்களாலும் மேற்பார்வையாளர்களாலும் ஏளனமான வார்த்தைகளால் கூப்பிடப்படுதல். லேபிளிங் அண்ட் புட்டவுன்ஸ் பை பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் சூப்பர்வைசர்ஸ். வெத்து வேட்டு என்றும் முட்டாள் என்றும் சில பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை விளையாட்டாகவும் அல்லது பாசத்தோடும் அழைப்பதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? இப்படிப்பட்ட வார்த்தைகள் வாழ்நாள் முழுவதும் நிலைத்து ஒட்டி கொண்டு விடும். குழந்தைகள் வளர்ந்தவுடன் பெற்றோர்கள் சொன்னது சரிதான் என்பது நிரூபணமாகும். இவ்வார்த்தைகள் வாழ்நாள் முழுவதும் நிலைத்து ஒட்டிக்கொள்வது மட்டுமில்லாமல் தலைமுறையினருக்கு ஒட்டிக்கொள்ளும். இப்படி பெயர் வைப்பது எப்படி ஒரு புண்படுத்தும் பண்பாடு ஆகிவிடும் என்பதற்கு முதன்மையான உதாரணமே இந்தியாவில் இருக்கிற சாதி அமைப்புகள் தான். உயர்ந்த சாதி, தாழ்ந்த சாதி என்பதெல்லாம் வெறும் பெயர் வைப்பதே இல்லாமல் வேறென்ன? தங்களது குழந்தைகளை திட்டுவதற்கு பெற்றோர்கள் பொதுவாக சொல்பவற்றில் சில: நீ ஒரு முட்டாள், நீ எதையும் எப்போதும் சரியாக செய்வதில்லை, நீ எதற்கும் லாயக்கில்லை. சரியான பண்புகளை சொல்லிக் கொடுத்தல், டீச்சிங் த ரைட் வேல்யூஸ். பலமுறை தெரியாமலும் அப்பாவித்தனமாகவும் நமது குடும்பங்களுக்கும் நிறுவனங்களுக்கும் உள்ளேயே தவறான பண்புகளை சொல்லிக் கொடுத்து விடுகிறோம். உதாரணத்திற்கு, நமக்காக நமது குழந்தைகளையும் அல்லது அலுவலர்களையும் பொய் சொல்கிறோம். நான் இங்கே இல்லை என்று சொல்லிவிடுங்கள், தபாலில் செக் வந்து கொண்டிருக்கிறது. நாம் எல்லோரும் நமது பெற்றோர்களும் ஆசிரியர்களும் மேற்பார்வையாளர்களும் நமக்கு நாணயத்தை சொல்லித்தர வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பல முறை நாம் ஏமாந்தும் இருக்கிறோம். இத்தகைய சில்லறை பொய்களை ஒருவரை முழு நேர பொய்யனாக மாற்றி விடுகிறது. நமக்காக பிறரை பொய் சொல்ல கற்றுக் கொடுத்தால் அவர்கள் நம்மிடமே பொய் சொல்லக்கூடிய நாள் ஒன்று வரும். உதாரணத்திற்கு, ஒரு செயலாளர் உண்மையிலேயே கடைக்கு போக வேண்டியிருக்கும் போது தன் உடல்நலம் சரியில்லை என்று போன் செய்வதை சொல்லலாம். தனக்காக பொய் சொல்வதற்கு அவளுடைய மேலதிகாரி போதுமான அளவு அவளுக்கு பயிற்சி தந்திருப்பதால் அந்த மேலதிகாரியிடமே பொய் சொல்லும் அளவிற்கு அவள் வல்லவளாக ஆகிவிட்டாள். நல்லவித சுய கௌரவத்தை உருவாக்குவதற்கான படிநிலைகள். ஸ்டெப்ஸ் டு பில்டிங் எ பாசிட்டிவ் செல்ஃப் எஸ்டீம். குறைகளையே நிறைகளாக மாற்றுங்கள். டர்ன்ஸ் கேஸ் இன்டு ஸ்டார்ஸ். எதிர்மறையை நேர்மறையாகவும் தீமையை நன்மையாகவும் தடைக்கற்களை படிக்கற்களாகவும் மாற்றிவிட்ட மக்களின் வாழ்க்கை வரலாறுகளை படியுங்கள்.
அவர்கள் ஏமாற்றத்தையும் தோல்விகளையும் தங்களை கால்வாரி விடுமாறு அனுமதிக்க மாட்டார்கள். மிகச்சிறந்த ராகங்களில் சில பிதோவனால் இயற்றப்பட்டன. அவருக்கு இருந்த குறை என்ன? அவர் காது கேளாதவர். இயற்கையின் மேல் எழுதப்பட்ட மிக சிறந்த கவிதைகளில் சில மில்டனால் எழுதப்பட்டன. அவருக்கு இருந்த குறை என்ன? அவர் கண் பார்வையற்றவர். மிகச்சிறந்த உலக தலைவர்களில் ஒருவர் அமெரிக்க ஜனாதிபதி பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் ஆவார். அவருக்கு இருந்த குறை என்ன? அவர் ஒரு சக்கர வண்டியில் இருந்தபடியே பணியாற்றினார். வில்மா ருடால்ஃப் கதை. வில்மா ருடால்ஃப் டென்னசியில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தார். 4 வயதில் அவருக்கு ஸ்கார்லட் ஜுரத்தோடு இரட்டை நிமோனியா வந்தது. இது ஒரு பயங்கரமான கூட்டு ஆகும். இது அவரை இளம்பிள்ளைவாதத்தை முடக்கிவிட்டது. அவர் காலுறை பட்டைகளை அணிய வேண்டியதாயிற்று. டாக்டர் வில்மாவிடம் ஒருபோதும் தரையின் மேல் அவரது பாதங்கள் வைக்க முடியாது என்று சொல்லிவிட்டார். ஆனால் அவரது தாயார் அவரை ஊக்கப்படுத்தினார். அவரது தாயார் வில்மாவிடம் கடவுள் கொடுத்த திறமையாலும் விடாமுயற்சியாலும் நம்பிக்கையாலும் அவர் எதை விரும்புகிறாரோ அதை அவரால் நிச்சயம் செய்ய முடியும் என்று சொன்னார். வில்மா இந்த உலகிலேயே தடகளத்தில் மிக வேகமாக ஓடக்கூடிய பெண்ணாக விரும்புகிறேன் என்று சொன்னார். தனது 9வது வயதில் டாக்டர்களின் ஆலோசனைக்கு எதிராக அவர் தனது கால் பட்டையை விலக்கிவிட்டார். டாக்டர்கள் அவரால் ஒருபோதும் தனது கால்களை தரையின் மேல் பதிக்க இயலாது என்று சொன்னதற்கு மாறாக தனது முதல் போட்டியில் கலந்து கொண்டார். ஆனால் கடைசியாகவே வந்தார். பிறகு 2வது 3வது 4வது என்று தொடர்ந்த போட்டிகளில் கலந்து கொண்டார். ஆனால் கடைசியிலேயே வந்து கொண்டிருந்தார். அவர் 1வதாக வரும் நாள் வரை அவர் முயற்சியை விடவில்லை. தனது 15வது வயதில் அவர் டென்னசி ஸ்டேட் பல்கலைக்கழகத்திற்கு சென்றார். அங்கே எட் டெம்பிள் என்ற ஒரு பயிற்சியாளரை சந்தித்தார். அவர் அந்த பயிற்சியாளரிடம் இந்த உலகிலேயே தடகளத்தில் மிக வேகமாக ஓடக்கூடிய பெண்ணாக விரும்புகிறேன் என்று சொன்னார். டெம்பிள், உனக்கு இத்தகைய தன்னம்பிக்கை உணர்வு இருப்பதால் யாரும் உன்னை தடுத்து நிறுத்திவிட முடியாது. மேலும் நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று பதிலளித்தார். ஒலிம்பிக்கில் அவர் கலந்து கொள்ளும் நாள் வந்தது. ஒலிம்பிக்கில் நீங்கள் தலை சிறந்த வீரர்களுடன் போட்டியிட வேண்டும். ஜூட்டா ஹெயின் என்ற யாராலுமே தோற்கடிக்கப்படாத பெண்ணிற்கு எதிராக வில்மா நிறுத்தப்பட்டார். முதல் நிகழ்ச்சி 100 மீட்டர் ஓட்ட பந்தயமாகும். வில்மா ஜூட்டா ஹெயினை தோற்கடித்து தனது முதல் தங்கப்பதக்கத்தை வென்றார். 2வது நிகழ்ச்சி 200 மீட்டர் ஓட்ட பந்தயமாகும். வில்மா ஜூட்டாவை 2வது முறையாக வென்று தனது 2வது தங்கப்பதக்கத்தை வென்றார். 3வது நிகழ்ச்சி 400 மீட்டர் ஓட்டமாகும். இந்த முறையும் ஜூட்டாவிற்கு எதிராக நிறுத்தப்பட்டார். ரிலேயில் மிக வேகமாக ஓடும் நபரே எப்போதும் கடைசி சுற்றில் ஓடுவார். இவர்கள் இருவருமே தங்கள் அணியை தாங்கும் நிலையில் இருந்தார்கள். முதல் 3 பேர் ஓடினார்கள். அவர்கள் வெகு சுலபமாக கோலை மாற்றிக்கொண்டார்கள். வில்மாவின் முறை வந்ததும் அவர் கோலை தவறவிட்டார். ஆனால் வில்மா அடுத்த முனையில் இருந்த ஜூட்டா வெகு வேகமாக பாய்ந்து செல்வதை பார்த்தார். கோலை எடுத்தார். ஒரு இயந்திரம் போல் ஓடினார். ஜூட்டாவை 3வது முறையாக வென்று 3வது தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினார். அது ஒரு வரலாறு ஆயிற்று. அந்த முடமான பெண் 1960 ஒலிம்பிக்கில் உலகிலேயே மிக வேகமாக ஓடும் பெண்ணாக ஆனார். வில்மாவிடமிருந்து நாம் என்ன ஒரு அருமையான பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. வெற்றி பெறும் மக்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் வெற்றி பெறுகிறார்கள் என்று நமக்கு இது கற்றுத்தருகிறது. குறையை நிறையாக மாற்றிவிட்ட மக்களின் கதையை கேட்கும் போதும் படிக்கும் போதும் அவை நம்மை தூண்டவில்லையா? நாம் எப்போதும் அத்தகையவர்களின் கதைகளை படித்தால் நாம் மன தூண்டுதலுடனேயே வாழ்வோம் இல்லையா? புத்திசாலித்தனமான அறியாமையை கற்றுக்கொள்ளுங்கள். கல்வி நமக்கு நம்மால் என்ன செய்ய முடியும் என்பதை கற்றுத்தருகிறது. கூடவே நம்மால் என்ன செய்ய முடியாது என்பதையும் கற்றுத்தந்து விடுகிறது. தங்களால் என்ன செய்ய முடியாது என்பதை அறியாத திறனுள்ள நிறைய நபர்கள் எனக்கு வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தேன். ஹென்றி ஃபோர்ட் இந்த உலகிற்கு V3 என்ஜினை தந்தார். அவருக்கு முறைசார் கல்வி அதிகமில்லை. உண்மையில் அவர் 14 வயதிற்கு பிறகு பள்ளிக்கு போகவே இல்லை. ஒரு V8 என்ஜின் ஒன்று இருந்தாக வேண்டும் என்று அறியக்கூடிய அளவிற்கு அவர் போதுமான அறிவுள்ளவராக இருந்தார். ஆனால் அவருக்கு தொழில்நுட்ப அறிவில்லை. அதை உருவாக்குவது எப்படி என்பதையும் அறியாதவர். ஆகவே அவர் எல்லா தகுதிகளையும் பெற்ற நன்கு படித்த தனது பணியாளர்களிடம் அத்தகைய ஒரு என்ஜினை உருவாக்கும்படி கேட்டுக்கொண்டார். ஆனால் அவர்கள் எதை செய்ய முடியும் எதை செய்ய முடியாது என்று அவரிடமே விளக்கி சொன்னார்கள். அவர்களை பொறுத்தவரை V8 என்பது சாத்தியமில்லாத ஒன்றாகும். ஆனால் ஹென்றி ஃபோர்ட் தனது V8ஐ பெறுவது பற்றியே வலியுறுத்தி வந்தார். ஒரு சில மாதங்களுக்கு பிறகு தனது மக்களிடம் V8 உருவாக்கி விட்டீர்களா என்று கேட்டார். அவர்கள் என்ன செய்ய முடியும் என்று எங்களுக்கு தெரியும்.
அதே சமயம் என்ன செய்ய முடியாது என்றும் எங்களுக்கு தெரியும். V8 என்பது முடியாத ஒன்றாகும் என்று பதிலளித்தனர். இது இப்படியே பல மாதங்களுக்கு நடந்தது. அப்போதெல்லாம் ஹென்றி ஃபோர்ட் எனக்கு என் V8 வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். அதற்கு பிறகு சிறிது காலத்திலேயே அதே பணியாளர்கள் அவரது V8 என்ஜினை உருவாக்கிவிட்டனர். எப்படி இது சாத்தியமாயிற்று? கல்வியின் வரன்முறையை தாண்டி அவர்களது கற்பனையோடு அவர்கள் அனுமதித்தார்கள். கல்வி அதை செய்ய முடியும் என்பதை மட்டுமல்லாமல் பொய்யான வரன்முறைகளையும் நமக்கு சொல்லிக் கொடுத்து விடுகிறது. ராட்சத தேனி, பம்பிள் பீ. நாம் சிலவற்றை இயற்கையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். விஞ்ஞானிகளை பொறுத்தவரை ராட்சத தேனியின் உடல் மிகவும் வலுவானது. அதனுடைய சிறகின் பரப்பு மிக சிறந்தது. இதோட இந்த பகுதியை நம்ம முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதைப்போமா வித் RG சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.